பெற்றோரை பிரித்துதான் அல்லாவின் பிரியமும் இருக்கிறது. பெற்றோரை கோர்த்துதான் அல்லாவின் கோபமும் இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். ரமலான் டே 8. இன்னைக்கான வீடியோ பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் இஃப்ரான் பபாரிஸ். பெற்றோருக்கு கீழ்ப்படிதல். உங்கள் பெற்றோரை அவமரியாதையாக ஒரு வார்த்தை கூட சொல்லாதீர்கள். பெற்றோரில் ஒருவரோ அல்லது அவர்கள் இருவருமோ உன்னிடத்தில் நிச்சயமாக உரிமை அறிந்து விட்டால் அவர்களை சீ என்று சொல்ல வேண்டாம். இன்னும் விரவரையும் உன்னிடத்தில் இருந்து விரட்ட வேண்டாம். இன்னும் விரவரையும் கண்ணியமான பேச்சை பேசுகிறாங்க. இன்ஷா அல்லாஹ். பெற்றோரை பிரித்துதான் அல்லாவின் பிரியமும் இருக்கிறது. பெற்றோரை கோர்த்துதான் அல்லாவின் கோபமும் இருக்கிறது. நமது தூக்கத்துக்காக அவர்கள் தூக்கத்தையே தொலைத்தவர்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், ஒரு சஹாபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, நான் அழகிய முறையில் உருவாடும் சிறந்தவர் யார்? அதற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உன் தாய். பின்னர் யார்? உன் தாய். பிரிப்பிடியும் உன் தாய். நான்காவது உன் தந்தை. நம்ம சிறுபிள்ளையாகும் போது எவ்வளோ அன்பா பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி அன்பா நம்ம வயசாக அப்புறமா பார்த்துக்கணும். அதன் மூலம் சொர்க்கம் செல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். பெற்றோர்களுக்கு துஆ செய்யுங்கள். ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஷகீரா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹு ஹைர். وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا.